கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எரேமியா 29:11 தியானிக்கலாம். இந்த வசனத்தை படிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானுக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனத்துல இருந்து 2 குறிப்பு பார்க்கலாம். முதலாவது, எஸ்பாத்து திட்டம் நம்மளோட திட்டம்ல இருந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம இங்க பாக்குறோம்னா எரேமியா இஸ்ரேல் மக்களுக்கு எழுதுறான். அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள் அடிமையாட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் எரேமியா இங்க சொல்றாரு, எஸ்பா உங்களுக்கு ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்காரு. ஆனா அந்த நேரத்துல அவங்க அடிமையாட்டு இருக்காங்க. அது எப்படி? எஸ்பா நம்மள்ட்ட சொன்னப்பே இப்படி அது ஆயிராது. அது நம்ம சில நாட்கள் ஆகும், சில நேரம் வருஷத்துக்கு ஆகும். அதுக்கப்புறம் தான் அது உண்மையாகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எஸ்பால நம்பிக்கை வச்சு நம்ம தியானிக்கணும் வசனமா. அதுக்கப்புறம் நம்ம நல்லா ப்ரே பண்ணணும். 2வது குறிப்பு என்னன்னா, இதுல செழிப்பின்ட்டு போட்டிருக்கு. நம்ம செழிப்பாட்டு இருப்போம். ஆனா செழிப்பாட்டு இருக்கணும்னா நம்ம அப்படியே வீட்டில் ஏசி போட்டு தூங்குறது இல்லை. அதுக்கு நம்ம வேலை செய்யணும். செழிப்புனா நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கிறது. அப்படியே வீட்டில் ஏசி போட்டு தூங்குறது இல்லை. நம்ம வேலை செஞ்சாதான் அந்த செழிப்பு கிடைக்கும். அப்போதான் நம்ம சந்தோஷமா இருப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.